अगर 5 विकारों में से कोई भी विकार एक दूसरों का टक्कर खाता है, क्या हो जाएगा? चैलेंज। समझो पवित्रता की धारणा है, पवित्रता की, ब्रह्मचर्य की धारणा माना एकदम मतलब ब्रह्मचारी दृष्टि, वृत्ति, एक दूसरों के प्रति सम्मान की भावना, मना रिंचक भी ये नहीं आए कि ये मेरी है और ये मेरा है, इसलिए मेरा उन पर अधिकार है और मेरे कहने प्रमाण ही उसको चलना चाहिए, और वो नहीं चले तो दृष्टि वृत्ति कहाँ इधर उधर जाए, अलग दूसरी तरफ चली जाए। ये चैलेंज है। இப்போ சேலஞ்ச் என்ன அப்படின்னா 5 விகாரத்தோட இப்போ இப்போ கணவன் மனைவி 2 பேரும் ஞானத்தில் இருக்கிறீங்க. அப்போ இதுக்கு முன்னாடி என்ன இருக்கும் அப்படின்னா, இவங்க நான் சொல்கிறது தான் இவங்க கேட்கணும். கணவன் நினைப்பார், மனைவியை நினைப்பாங்க இவர் நான் சொல்கிறது தான் கேட்கணும். அப்போ இப்போ பிகே ஆனதுக்கு அப்புறமா சப்போஸ் கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, சில நேரங்களில் புத்தி வெளியில் போவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் சேலஞ்ச். तो जो पति पत्नी भावना के अधिकार से चलते हैं वो बुद्धि से निकल जाना चाहिए. அதனால அந்த நான் சொல்கிறதா இவங்க கேட்கணும் அப்படின்றது அந்த அதிகாரம் இருக்குல்ல, அதை புத்தியிலேருந்து எடுத்துருங்க. फिर दूसरा है क्रोध. ரெண்டாவது விஷயம் கோபம். अभी क्रोध वो बहुत सूक्ष्म रीति हमारे पर क्या वार कर सकता, फोर्स कर सकता है. ज्ञान में चल रहे हैं तो हम दोनों को एक जैसा चलना ही चाहिए, एक जैसी धारणा करनी ही चाहिए. ये शुभ भावना बहुत अच्छी है, पर समझो सामने वाला नहीं चल सकता है. अब बिल्कुल एक जैसा दूसरा चले ये तो होता नहीं है, हर एक की शक्ति अपनी है. और फिर उसके पर गुस्सा आया, क्या हुआ? फेल. இப்போ அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறோம், அதாவது கணவன் மனைவி 2 பேருமே ஞானத்தில் இருக்கிறதுனால 2 பேரும் ஒரே ஸ்பீடில் போகணும், அதுதான் நல்லது, புருஷார்த்தம் கூட அப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் நம்ம எதிர்பார்ப்பு வைக்க முடியாது. ஏன்னா சில நேரங்களில் எல்லாரோட ஸ்பீடு ஒரே மாதிரி இருக்காது. சிலர் கொஞ்சம் ஸ்பீடு முயற்சியால், சில பேரை தீவிர புருஷார்த்தம் பண்ண முடியாது. அப்படி இருக்கும் பொழுது உடனே கோபம் வருது, நான் மட்டும் முயற்சி பண்ணுறேன், இவங்க என்ன இப்படி பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படின்னு. யார் ஸ்பீடு கம்மியாக முயற்சி பண்ணுறாங்களோ அவங்க மேலே என்ன வருது? கோபம் வருது. கோபம் வரலம்மா, அது சகயோகம் கொடுக்குற மாதிரி ஆயிடுமா கோபப்படுறவங்க? उसी प्रकार लोभ, मोह, अहंकार, तो ये विकार क्या है? संबंध के अंदर टक्कर खाते हैं. அதே மாதிரி தான் பேராசை, பற்று, அகங்காரம் இதெல்லாம் கூட இந்த சம்பந்தம் இருக்குது பார்த்தீங்களா, கணவன் மனைவி சம்பந்தத்துக்குள்ளே ஒரு தடையாக இருக்குது, ஒரு போராட்டமாக இருக்குது சில நேரங்களில். तो यहाँ कौन सी समझ धारण करेंगे तो सफल होंगे? இங்கே எந்த விஷயத்தை நீங்கள் தாரணை பண்ணால் வெற்றி அடைய முடியும்? भाइयों को ऐसे समझना चाहिए कि ये मेरी युगल नहीं है, ये ब्रह्मा कुमारी है, और ये जो घर रूपी छोटा सा सेंटर है उस सेंटर की इंचार्ज है. माता इंचार्ज होती है ना, तो ये हमारा घर अभी घर गृहस्थी नहीं है, अभी ये बाबा का घर है,
इसलिए ये सेवा केंद्र है। और ये जो बहन है ना, ये माता जी है, ये जो समझो, कुमारी समझो, माता समझो, बहन समझो, ये इस सेंटर की इंचार्ज है। ऐसा समझ सकते हैं तो हाथ उठाओ। भाइयों को ये समझना पड़ेगा और बहनों को ऐसा एग्जाम्पल बन के रहना पड़ेगा। இப்போ जैसे வந்து आप என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ கணவன் மனைவி 2 பேருமே பிகே. அப்போ கணவன் வந்து என்ன நினைக்கணும் அப்படின்னா, இந்த மனைவியை வந்து இவங்க என்னோட ஒய்ஃபு அப்படின்னு நினைக்கக்கூடாது, இவங்க ஒரு பிரம்மா குமாரி அப்படின்னு நினைக்கணும். இப்போ ஒரு வீடு இருக்கு இல்லையா, உங்கள் வீடு வந்து குட்டி சென்டரான்னு நினச்சிக்கோங்க. இந்த சென்டரோட இன்சார்ஜ் யார் தெரியுமா? உங்களோட மனைவி தான். அவங்க தான் சென்டர் அதாவது குட்டி சென்டர் உங்கள் வீடு. உங்கள் வீட்டோட இன்சார்ஜ் யார்? உங்களுடைய மனைவி அப்படின்னு நினச்சிக்கோங்க. அவங்கள வந்து மனைவியாக நினைக்காம ஒரு பிரம்மா குமாரியாக பாருங்கள். இந்த குட்டி சென்டருக்குள்ள வீடு அப்படிங்கிற சென்டரு, வீடே சென்டர் தானே. அப்போ வந்து இந்த வீட்டினுடைய இன்சார்ஜ் யார்? சென்டரோ இன்சார்ஜு யார்? மாதாச்சி இல்லையா? பிரம்மா குமாரி அவங்க தான் இந்த சென்டர் இன்சார்ஜுன்னு நினச்சிக்கோங்க जी। और फिर माताओं को क्या समझना है, तो ये मेरा पति नहीं है, ये सेवा केंद्र का निमित्त भाई है। ये ब्रह्मा कुमार है, ये बाबा के सेंटर का निमित्त भाई है, क्लास का स्टूडेंट है, जो इस सेंटर में आते हैं और पढ़ते हैं, तो उनको स्टूडेंट समझना है, जिज्ञासु समझना है। माताएं समझ सकती है? அடுத்த மாதாஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, பிரதர்ஸை வந்து பிரம்மகுமார், அதாவது இங்கே கிளாஸ்க்கு வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக நினச்சிக்கோங்க, கணவனாக நினைக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் தான் சென்டர் இன்சார்ஜ். எந்த சென்டருக்கு? உங்கள் வீடு அப்படின்ற சென்டருக்கு இன்சார்ஜ் வந்து பிரம்மா குமாரி மனைவிமார்கள் இல்லையா, மாதாஸ்லாம். அதனால் உங்கள் கணவன் உங்களோட கிளாஸ்க்கு வர ஸ்டூடெண்ட்டாக நினச்சிக்கோங்க, சரிங்களா? அந்த மாதிரி நினைக்க முடியுன்றவங்களாம் கை தூக்குங்க. अच्छा है ना ऐसा करना? நல்லா இருக்கா அப்படி செய்கிறது? ऐसा करेंगे तो अच्छा होगा ना। अच्छा, फिर जो बच्चे हैं, तो बच्चे स्टूडेंट हैं, बच्चे जिज्ञासु हैं। जैसे सेंटर में इंचार्ज बहन सेंटर को संभालती हैं, जो मुख्य भाई होता है वो मदद करता है, फिर दोनों मिलकर के आने वाले नए नए भाई बहनों का ध्यान रखते हैं। तो जो अपने बच्चे हैं, तो वो बच्चे जिज्ञासु हैं। அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து மாதாஸ் வந்து சென்டர் இன்சார்ஜ், உங்கள் வீடுன்ற குட்டி சென்டருக்கு நீங்கள் தான் இன்சார்ஜ். அதனால் பிரம்மகுமாரி நீங்கள். உங்கள் பிரதரை வந்து உங்களுக்கு சகயோகம் செய்யக்கூடிய பிரம்மகுமார் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அப்போ அவர் வந்து பிரம்மகுமார், அவர் சேவாதாரி, நீங்கள் வந்து சென்டர் இன்சார்ஜ் மாதாஸ். இப்போ உங்கள் குழந்தைங்க யார் அப்படின்னா, அவங்க வந்து கிளாஸ்க்கு வர ஸ்டூடெண்ட்ஸு. எப்படி வந்து சிஸ்டர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாலனை பண்ணுறாங்களே, அது மாதிரி நீங்கள் வந்து இப்போ ஒரு நிமித்த சகோதரியாக இருந்து உங்களுடைய குழந்தைகளை என்ன பண்ணணும், பார்க்கணும். जैसे सेंटर पर आपकी पालना होती है, वैसे आपको अपने बच्चों की ज्ञान योग धारणा से पालना करनी है। எப்படி சென்டரில் உங்களுக்கு பாலனை கிடைக்குதோ அதே மாதிரி நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு ஞானம் யோகம் தாரணையின் மூலமாக பாலனை செய்ய வேண்டும். அவங்க தான் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸு, இப்போ குழந்தைங்க தான். ஞானம் யோகம் தாரணை மூலமாக பாலனை செய்ய வேண்டும். जैसा कर्म हम करेंगे, हमको देख करके घर में बच्चे करेंगे। நான் எந்த செயலை செய்கின்றேனோ என்னை பார்த்து குழந்தைகள் செய்வார்கள். अगर युगल मुहूर्त इस प्रकार से अपना जीवन बनाए, तो जो
संबंध संपर्क वाले आएंगे, अपने मित्र आएंगे, रिलेटिव आएंगे, तो आपके घर में आकर के क्या अनुभव करेंगे? இப்போ இந்த ஸ்திதியில் உங்கள் ஃபேமிலியே இருக்குன்னு வச்சுக்கோங்க. வெளியிலேருந்து ரிலேஷன்ஸ் வராங்க, ஊர்லேருந்து வராங்க, அவங்கவுங்க வீட்டை பார்த்தா அவங்களுக்கு என்ன ஃபீல் பண்ணுவாங்க, என்ன தோணும் அவங்களுக்கு? क्या अनुभव करेंगे? என்ன என்ன அனுபவம் பண்ணும்? आपका घर क्या लगेगा? உங்கள் வீடு என்னவா உங்களுக்கு தோணும்? सेंटर जैसा लगेगा ना, तो कितनी सारी गीता पाठशाला बन जाएगी. அப்போ அந்த உங்கள் வீடே வந்து ஒரு சென்டர் மாதிரி மாறிடும். அப்போ ஒருத்தர் வீடும் வந்து ஒரு கீதா பாடசாலை ஆச்சுன்னா எத்தனை கீதா பாடசாலையாக இருக்கும்? हर घर में बाबा का यज्ञ चल रहा है. तो अपनी गृहस्थी को बेस्ट बना करके बाबा को सबूत देना है. அதனால் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க, சென்டரில் இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அதனால் இந்த சென்டரை வந்து நல்லபடியாக நீங்கள் வந்து பெஸ்ட்டாக பாபாவுக்கு காட்டணும் நடைமுறை வாழ்க்கையின் மூலமாக. घर की सजावट भी इसी ढंग से करो. उनका घर में बाबा का कमरा बनाओ, बाबा कहते 4 चित्र रख दो, रोज बाबा को भोग लगाओ. हाँ, तो गृहस्थ में जहाँ युगल है ये कर सकते हैं. अगर कुमार अकेला है वो बेचारा नहीं कर सकता है. अदर कुमार अकेला चलता वो नहीं कर सकता. कुमारियाँ अकेली चलती वो नहीं कर सकते. गृहस्थी भाग्यशाली हैं कि गृहस्थी घर में भोग लगा सकते हैं और घर को सेवा केंद्र जैसा बना सकते हैं. இப்போ வந்து குமார்ஸ் தனியாக இருந்தாக்கா அதை செய்ய முடியாது, மாதாஸ் தனியாக இருக்கிறவங்க செய்ய முடியாது. ஆனால் யுகல் வந்து 2 பேருமே பிகேவாக இருக்கிறதுனால ஒரு பெரிய லாபம் என்னன்னா வீட்டையே வந்து சென்டர் ஆக்க முடியும். அதனால் உங்கள் வீட்டில் ஒரு பாபா ரூம் இல்லைன்னா உருவாக்குங்க, இல்லை ஒரு கார்னர்லையாவது பாபா ஃபோட்டோ வச்சு பாபா ரூம் உருவாக்குங்க. டெய்லி பாபாவுக்கு வந்து போகு வைங்க. இந்த பிக்சர்ஸ்லாம் இருக்குல்ல, இதில் ஒரு 4ஆவது வீட்டில் மாட்டுங்க. பாபாவுக்கு டெய்லி போகு வைங்க. இதெல்லாம் நடந்து அவங்க வீடு என்னவா மாறும்? சென்டராக மாறும். மற்றவங்க வரவங்களுக்கு கூட அந்த வைப்ரேஷன் கேட்ச் பண்ணுவாங்க இல்லையா? அதனால் வீட்டை சென்டராக மாற்ற சொல்கிறாங்க. ठीक है, आप लोगों को कुछ प्रश्न भी पूछने होंगे. நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்கணுன்னா கேட்கலாம். ஏதாவது கேட்கணுமா? तो फिर टाइम उसके लिए रखना पड़ेगा, क्योंकि 8:30 को तो पूरा करने का है. आप कुछ पूछना चाहते हैं, पूछो. நீங்கள் ஏதாவது கேட்கணுன்னா கேட்கலாம். 8:30 வரைக்கும் டைம் இருக்குது. नहीं तो क्लास आगे चलाएंगे. கிளாஸ் எடுத்துடலாமா? ஓகே. क्या कहते हैं? आपका अनुभव अच्छा, अब बाबा के साथ का अनुभव तो बहुत बड़ा है. मैं सचमुच में बहुत लकी हूँ और मुझे मन बुद्धि में हमेशा रहता है कि मैं भगवान की दिव्य दृष्टि और संकल्प शक्ति की रचना हूँ. எனக்கு வந்து மிகப்பெரிய அனுபவம்லாம் இருக்குது. நான் எப்போவுமே என்ன அனுபவம் பண்ணுவேன் அப்படின்னா, நான் வந்து இறைவனின் திவ்ய திருஷ்டி மற்றும் சங்கல்பத்தின் மூலமாக பிறந்தவளாக நான் என்னை உணர்வேன். क्योंकि मैं घर में रहती थी और भगवान को मिलने के लिए बहुत भक्ति की थी. 14 से 18 साल तक, 5 साल तक, और रोज़ सुबह 3:30 से 8:30 बजे तक 5 घंटा भक्ति करती थी भगवान से मिलने के लिए. இப்போ நான் வந்து ரொம்ப தீவிரமான பக்தி வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் கடவுளை சந்திக்கிறதுக்காக. அதுவும் இல்லை, 14 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் ஒரு 5 வருஷம் வந்து காலையில் 3:30 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் 5 மணி நேரம் பக்தி பண்ணிகிட்டு இருந்தேன். तो जब
5 साल मेहनत करने के बाद भगवान नहीं मिला तो मेरा एक जो कड़ा संस्कार था वो गुस्से का था, तो मुझे भगवान पर भी गुस्सा आ गया और मैंने भगवान को कहा कि देखो मैंने तुम्हारे लिए बहुत कुछ किया है, तुम नहीं मिलते हो, अब तुम भगवान हो इंसान हो कुछ मुझे मालूम नहीं है, लेकिन अभी मुझे तुम्हारी ज़रूरत नहीं है, तुम्हें मेरी ज़रूरत हो तो ढूंढ लेना। நான் வந்து 14 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் 5 வருஷமாக 5 மணி நேரம் பக்தி பண்ணி கூட இந்த கடவுள் கிடைக்கலையே. அதனால கடவுள் மேலே எனக்கு கோவமாக வரும். ஏன்னா என்னோட மிகப்பெரிய பழைய சுபாவம் என்னென்னா கோவப்படுறது. அதனால் அவர் மேலேயே நான் கோவத்தை காமிச்சேன். பாரு, நான் இவ்வளோ பக்தி பண்ணேன், இன்னும் நீ வந்து எனக்கு கிடைக்கல. ஏன்னா கடவுளை சந்திக்கிறதுக்காக தான் அவங்க இவ்வளோ பக்தி தீவிரமாக பண்ணியிருக்காங்க அந்த சின்ன வயசில். ஆனால் கடவுள் கிடைக்கல, அதனால் அவர் மேலேயே கோவம். நீ கடவுளா இல்லை மனுஷனான்னு எனக்கு தெரியாது, நான் இவ்வளோ பக்தி பண்ணி கூட நீ வந்து எனக்கு கிடைக்கல, உனக்கு வேணும்னா என்னை தேடிக்கோ அப்படின்னு நான் கோவமாக சொன்னேன் கடவுள்கிட்ட. तो जब भक्ति छोड़ दी, 1 सप्ताह के बाद सुबह 3:30 बजे मुझे दिव्य साक्षात्कार हुआ। मैं ऐसे ही चेयर पर बैठी थी और दूर से देखा सफ़ेद वस्त्र में और बहुत प्रभावशाली व्यक्तित्व था, पर्सनालिटी थी, उनमें कोई रेड लाइट एंटर हो रही है और वो धीरे धीरे चलकर मेरे पास आए। मेरे पास आकर के मेरे सिर पर हाथ रखा और 2 बार आवाज़ आया, बच्ची मैं इस इंडिया के कोई कोने में आया हूँ तो मुझे ढूंढ ले, मैं इस इंडिया के कोई कोने में आया हूँ तो मुझे ढूंढ ले। இப்போ வந்து 18 வயசு வரைக்கும் பக்தி பண்ணாங்களே, கோவம் வந்துருச்சு கடவுள் மேலே, பக்தி விட்டுட்டாங்க. ஒரு வாரம் தான் ஆயிருக்கும் பக்தி விட்டு. அது ஆனால் 3:30 மணிக்கு எழுந்து உட்காந்துட்டு இருந்தாங்க சேரில். ஆனால் பக்தி பண்ணலை, சும்மா தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஒரு ஒரு வெள்ளை உடையில் ஒருத்தர் வந்து ஒரு சாட்சாத்காரம் மாதிரி கிடச்சிது. அவர் உடம்புல ஒரு ஒளி வந்த மாதிரி இருந்தது. அவர் என் பக்கத்தில் வந்தார். அப்புறம் வந்துட்டு தலை மேலே கை வச்சார். வச்சுட்டு வந்து, குழந்தாய் நான் வந்திருக்கேன், பாரத நாட்டில் ஒரு மூலையில் தான் இருக்கேன், உன்னால் முடிஞ்சால் என்னை தேடிக்கோ. திரும்பவும் அந்த வாய்ஸ் கேட்டுச்சு எனக்கு, நான் வந்திருக்கேன், பாரத நாட்டில் ஒரு மூலையில் இருக்கேன், நீ என்னை தேடு அப்படின்னு சொன்னார். तो बाद में ढूंढने के लिए भी बहुत मेहनत की। 6 मास तक अलग अलग गुरु, महात्मा, शंकराचार्य आदि के प्रवचन सुनने जाते थे कि कभी वो भी आ जाएगा, लेकिन नहीं आया वो तो और फिर डिस्टर्ब हो गए। हमने कहा अभी ज़रूरत है ही नहीं हमको तेरी, अब तेरे को आना हो तो दरवाज़ा ठोकते हुए घर पर आना। அதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சேன்னா, என்னை தேடுன்னு சொல்லிட்டார்ல, அதனால் ஒரு 6 மாதம் எங்கெல்லாம் வந்து பக்தி பிரவச்சனம் நடக்குதோ அங்கெல்லாம் நான் போவேன், குருமார்கள்லாம் தேடிக்கிட்டு. ஏன்னா அந்த நான் பார்த்த அந்த வெள்ளை உடை அணிஞ்சவர், அவரை வந்து நான் பார்க்கணும், எங்கேயாவது வரமாட்டாரா அப்படின்னு நான் பல இடங்களில் போய் தேடினேன். எங்கெங்கெல்லாம் வந்து ஆன்மீக சொற்பொழிவு நடக்குதோ அங்கெல்லாம் நான் வந்து போனேன் 6 மாதம். ஆனால் அவரை நான் பார்க்கவே முடியல. நான் என்ன உருவத்தை பார்த்தனோ அந்த உருவத்தை 6 மாதமாக என்னால் பார்க்க முடியல. அப்போ திரும்பவும் கோவம் வந்தது. பாருங்கள், நான் இவ்வளோ தேடினேன், ஆனால் உங்களை என்னால் கண்டுபிடிக்க முடியல, உனக்கு வேணும்னா நீ என்ன தேடி வா அப்படின்னு நான் சொன்னேன் அவர்கிட்ட. तो जब वो सब कुछ छोड़ दिया तो 8-10 दिन के बाद 2 सफ़ेद कपड़े में युवान फरिश्ते जैसे एक ब्रह्मा कुमार आए और उन्होंने कहा कि आपके जैसी छोटी छोटी बच्चियां हैं, बहनें हैं, कपड़ा सफ़ेद पहनती हैं, भगवान से डायरेक्ट मिला देती हैं, तो हमारे यहाँ 7 दिन का कोर्स शुरू होना है, आप आओ। அப்போ வந்து ஒரு குமார் வந்தார், பிரம்மா குமார், ஒயிட் ட்ரெஸ்ஸில் வீட்டுக்கு வந்தார். இந்த மாதிரி நீங்களாம் வந்து சின்ன சின்ன குமாரியாக இருக்கிறீங்க, உங்களை வந்து நான் டைரெக்டாக வந்து கடவுளோட சந்திக்க வைப்பேன்,
இந்த ஒரு 7 நாள் கிளாஸ் இருக்குது, அதுக்கு வாங்கன்னு அவர் வந்து கூப்பிட்டாரு. तो फिर वहाँ जाना हुआ। वहाँ कल्प वृक्ष के लेसन में ब्रह्मा बाबा को बैठा हुआ देखा, ऊपर खड़ा हुआ देखा। बहनें समझा रही थी शिव बाबा इनमें आकर के गीता ज्ञान देते हैं, तो लिंक जुड़ गई। वो जो साक्षात्कार में देखा था ये वो ही हैं, तो भगवान मिल गया। तो इसीलिए कहती हूँ कि मैं दिव्य दृष्टि और संकल्प की रचना हूँ। அதுக்கப்புறம் வந்து 7 நாள் கிளாஸ்க்கு வந்து போனேன். அதில் ஒரு நாள் கல்ப விருட்சத்தை பற்றி எடுத்தாங்க. அப்போ தான் அந்த ஃபோட்டோவை பார்த்தேன். அதில் கீழே உட்காந்துட்ருக்கிறாரு ஒருத்தர், மேலே நின்றுட்டுருக்கிறாரு. இவர் தான் அன்றைக்கி நான் பார்த்தது சாட்சாத்காரம், 6 மாதம் முன்னாடி பார்த்தது. அவர் தான் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறாரு. அப்போ வந்து புரிஞ்சிடுச்சு, இவர் மூலமாக தான் கடவுள் வந்திருக்கிறாரு அப்படின்றது. நல்ல நம்பிக்கையும் வந்துருச்சு. அந்த அந்த கல்ப விருட்சம் ஃபோட்டோ பார்த்த உடனே எனக்கு முழு நம்பிக்கை வந்துருச்சு. அதனால தான் நான் வந்து சொன்னேன், இறைவன் வந்து முதல்ல எனக்கு திருஷ்டி மூலமாக காட்சி மூலமாக கொடுத்தாரு, அதுக்கப்புறம் சங்கல்பம் மூலமாக என்னை படைச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு. तो फिर जल्दी से बाबा को मिलने के लिए आबू जाने का प्रोग्राम बनाया। पांडव भवन गए। जब पहली बारी पांडव भवन गई तो आंगन में बाबा चक्कर लगा रहे थे, तो बस बाबा को देखते ही बाबा को जाकर के चिपक गई और बस पा लिया। वो फीलिंग उसी समय आ गई और उसी समय संकल्प कर लिया कि अब मैं अपनी जीवन यहाँ पर समर्पित करूँगी। அதுக்கப்புறம் நாம் வந்து சீக்கிரமாகவே மதுபன் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே போனால் அந்த ஆங்கன் இருக்குல்ல மதுபனில், அங்கே பாபா நடந்துட்டு இருந்தார். அவரை தான் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோமே. உடனே வந்து ஓடி போய் பாபாவை பிடிச்சிக்கிட்டேன், கட்டி பிடிச்சிக்கிட்டேன். நான் வந்து யாரை அடையணுமோ அவரை அடைஞ்சிட்டேன் அப்படின்னு நான் வந்து சொன்னேன். அன்னையிலேருந்து பக்கா பிகேவா ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. वैसे तो बहुत ज़्यादा अनुभव है कि मैंने बाबा को याद किया, संकल्प किया, बाबा को पहुंच गया और बाबा ने काम कर दिया। ऐसे हर दिन के अनुभव होते हैं, आप सभी को भी अनुभव होगा। लेकिन साकार का एक अनुभव सुना रही हूँ कि मैं मधुवन में गए तो भोजन के बाद मैं अपने कमरे में गई, पर मुझे चैन नहीं आया। भगवान यहाँ है, भगवान का रथ यहाँ है, मुझे तो भगवान से इतना ज़्यादा प्यार है, तो ब्रह्मा बाबा अपने कमरे में, मैं अपने कमरे में, ऐसे कैसे चलेगा। अगर शिव बाबा सचमुच ब्रह्मा बाबा के तन में हो तो मुझे अभी 5 मिनट में बुलाओ, ऐसा मैंने संकल्प किया। அதுக்கப்புறம் வந்து நிறைய நான் என்ன நினைக்கிறேனோ அதெல்லாம் நடந்தது இல்லை பாபா மூலமாக. உங்களுக்கு கூட அந்த மாதிரி அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து நான் வந்து நினச்சேன், பிரம்மா பாபா வந்து அங்கே பாண்டபவனில் அவர் ஒரு ரூமில் இருக்கிறாரு, நான் வந்து இங்கே இருக்கிறேன். உண்மையிலே வந்து இவர் உடம்புல சிவ பாபா இருக்கிறாரு அப்படின்னா 5 நிமிஷத்தில் அவர் என்னை கூப்பிடணும் அப்படின்னு நான் சங்கல்பம் வந்து வச்சேன். और 5 मिनट तो बहुत होता, 2.5 मिनट में सिक्योरिटी गार्ड आया और बोला कि चंद्रिका बहन को, चंद्रकला, बाबा मुझे चंद्रकला कहते थे, चंद्रकला बहन को बाबा बुला रहा है। ஒரு அவங்க வந்து நினச்சது 5 நிமிஷத்தில் என்னை கூப்பிடணுன்னு. 2.5 நிமிஷத்தில் ஒரு செக்யூரிட்டி வந்து சொன்னார், சந்திரகலான்னு பாபா வந்து தீதிக்கு பேர் வச்சுருக்காரு, சந்திரகலா பையனை வந்து கூப்பிடுறாரு பாபா அப்படின்னு 2.5 நிமிஷத்தில் வந்து கூப்பிட்டாங்க. तो मैं तो तुरंत भागी। बाबा झोपड़ी में बैठे थे, 3-4 दादियाँ थी, 2 भाई थे और बाबा थे। तो जैसे ही मैं झोपड़ी में पहुँची तो बाबा ने कहा, आओ बच्ची आओ, आओ बाबा की बाजू में बैठो। तो अपने बाजू में बिठाया। तब मैं 18 साल की थी और बाबा ने पूछा, तुमको ये गेम खेलना आता है। बाबा वो गेम खेल रहे थे, वो कपड़े का रखते हैं, उसमें दाना डालते हैं, वो उसको क्या बोलते हैं, चौपट।
मैंने कहा नहीं बाबा मेरे को नहीं आता है। तो बोला ठीक है चलो तुम दाना डालो बाबा सिखाते हैं। அதுக்கப்புறம் வந்து 2 நிமிஷத்தில் கூப்பிட்டாங்களே, உள்ளே போனோம். அங்கே கொஞ்சம் 4 தாதிங்க இருந்தாங்க, ஒரு 2 பிரதர்ஸ் இருந்தாங்க. அப்போ பாபா வந்து இங்கே உட்காரு அப்படின்னு பக்கத்தில் உட்கார வச்சார். அப்போ எனக்கு வந்து ஒரு 18 வயசு வந்து இருக்கும். அப்போ வந்து பாபா வந்து சொன்னார், அந்த தாயம் விளையாடுவாங்களே அதை மாதிரி அதை விளையாட உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார். எனக்கு வந்து அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொன்னேன். சரி வாங்க உட்கார நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு பாபா சொன்னார். तो बाजी खेलते खेलते मैं और बाबा जीत गए। तो बाबा ने मेरे कंधे पर हाथ रखा और पूछा कि बच्ची देखा बाजी कैसे जीती जाती है। तो मैंने कहा मनो मन बोला, बाबा को नहीं बोला, मन ही मन में बोला भगवान को पार्टनर बनाने से। அதுக்கப்புறம் வந்து அப்போ தான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஜெயிச்சாச்சு. அப்போ வந்து பாபா வந்து சொன்னார், எப்படி குழந்தை நீ வந்து ஜெயிச்சிட்ட அப்படின்னு. ஆனால் வாய் திறந்து நான் எதுவும் சொல்லலை, மனசில் நினச்சேன் நான் வந்து பாபாவை என்னோடய பார்ட்னராக ஆக்கிக்கிட்டேன், அதனால தான் ஜெயித்தேன் அப்படின்ட்டு. तो तब से लेकर के मुझे जीवन में हर समय ये अनुभव है कि मैं मन से भी बाबा को याद करती, कोई भी काम कहती बाबा कर लेता है और मुझे हमेशा याद रहता बाबा मेरा पार्टनर है। அப்போத்துலேருந்து நான் வந்து பாபா என்னுடைய பார்ட்னர் அப்படி தான் நான் வந்து நினைப்பேன். மனசில் நான் எந்த சங்கல்பம் செஞ்சாலும் சரி, அதுக்கப்புறம் எவ்வளவோ சேவைகள்லாம் நடந்திருக்கு, ஆனால் நான் நினச்சா அது பாபா செஞ்சு கொடுப்பாரு. அதனால் நான் வந்து பாபாவை என்னோடய பார்ட்னராக தான் நினைக்கிறேன். अच्छा अभी एक सवाल मैं पूछूं? இப்போ நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கலாமா? अभी जो समय चल रहा है उस हिसाब से आप सभी क्या समझते हैं, हमें कैसा पुरुषार्थ करना चाहिए? कौन जवाब देगा? இப்போ வந்து என்ன சமயம் நடந்துகிட்ருக்கு, இந்த சமய அனுசாரம் நான் எந்த மாதிரியான முயற்சி பண்ண வேணும் அப்படின்றது யார் ஆன்சர் பண்ண போகிறீங்க? இந்த டைம் அனுசாரம் நான் எந்த மாதிரி முயற்சி பண்ணணும்? कौन जवाब देंगे? யாரை சொல்ல போகிறீங்க जी? देखो एक समय था यज्ञ का आदि का 88 वर्ष का, वो रफ्तार आज चलती है? नहीं चलेगी। समय समय की रफ्तार अलग होती है। यज्ञ के आदि में स्वाहा होना पड़ा ने, परिवार के परिवार स्वाहा हो गए। उसके कुछ समय के बाद क्या हुआ, तो लोग आने लगे, जुड़ने लगे, बहुत विरोध भी होने लगे, फिर भी एक संगठन बनता गया। அப்போ அந்த காலத்தில் இருந்ததுக்கும் இந்த காலத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. 88 வருஷம் ஆயிருக்கு. அப்போ அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்க எல்லாருமே பரிவாரம் சகிதமாக சமர்ப்பணமாயிட்டாங்க ஆரம்ப காலகட்டத்தில். फिर बाबा के कार्य को बढ़ाने के लिए बाबा ने सेंटरों खोलने के लिए प्रेरणा दी। तो हम सभी सेंटर खोलने लगे, गीता पाठशाला करने लगे, प्रदर्शन करने लगे, झांकी करने लगे, बहुत कुछ सेवाएं करने लगे। तो यज्ञ का एक दूसरा रूप आया, पहले स्थापना का आया, ठीक है, फिर उसका पालना का स्वरूप, उसको बढ़ावा देने का स्वरूप आया। முதல்ல வந்து அந்த 14 வருடம் வந்து யஜ்யத்தில் பட்டி நடந்ததில்ல. அப்போ எல்லாரும் பரிவார சகிதமாக வந்து யோகா பண்ணாங்க. அது ஒரு காரியம், ஸ்தாபனா காரியம். அதுக்கப்புறமா வந்து பாலனை காரியம் நடந்தது. அது எப்படி அப்படின்னா இந்த சென்டர்லாம் ஆரம்பிச்சது. சென்டரு, கீதா பாடசாலை, அதுக்கப்புறம் நிறைய எக்ஸிபிஷன் வச்சோம், நிறைய சேவா நடந்தது. இந்த ஜாங்கி அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி நிறைய சேவைகள், நிறைய ப்ரோக்ராம்ஸு, நிறைய சென்டர்ஸு, நிறைய கீதா பாடசாலையெல்லாம் உருவாச்சு. இது வந்து பாலனையோடைய காரியம் அதுக்கு அடுத்து நடந்தது. अभी सेंटर तो बहुत हो गए, गीता पाठशाला बहुत हो गई,
बाबा के यज्ञ में सर्व प्रकार का सहयोग मिल जाता है। हाँ? बाबा के यज्ञ की वाह वाह हो रही है, अभी क्या करना है? இப்போ வந்து பாலனை காரியம்ல நிறைய சென்டர் உருவாயிடுச்சு, நிறைய கீதா பாடசாலை இருக்குது, எல்லா இடத்துலையுமே நம்மளை வந்து ஆஹா ஆஹான்னு சொல்கிறாங்க. என்ன நினைக்கிறோமோ அது எல்லாமே நடக்குது. பாலனை காரியமும் முடிய போகுது, அந்த மாதிரி நடக்குது. இப்போ நாம் என்ன செய்யணும்? तो अभी के समय के हिसाब से हर एक को बाबा चाहता है बाप समान बनकर रहना है। இப்போ இருக்கிற சமயப்படி பாபா என்ன விரும்புகிறாருன்னா, இப்போ பாப் சமானாக ஆகணும் ஒவ்வொரு குழந்தையும். अभी लास्ट मुरली में भी बाबा ने बोला नहीं, चलन और चेहरे से। லாஸ்ட் முரளியில், அவ்வியக்த முரளியில் சண்டேயில் பாபா சொல்லியிருந்தார், முகம் மற்றும் நடத்தையின் மூலமாக நீங்கள் வந்து பாபாவை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். हमेशा चेहरा मुस्कुराता हुआ हो, प्रसन्नता, संतुष्टता और मुस्कुराता हुआ चेहरा। முகம் வந்து எப்போவுமே மலர்ந்த முகமாக இருக்கணும். அந்த முகத்தில் திருப்தி வந்து தெரியணும், சந்தோஷம் வந்து தெரியணும், மலர்ச்சி தெரியணும், புன்முறுவலோடு இருக்கக்கூடிய முகம் வந்து இருக்கணும். तो फिर हमें करना क्या पड़ेगा? बाप दादा की कॉपी करना पड़ेगा। இப்போ நாம் என்ன செய்யணும்னா, பாப் தாதாவை காப்பி பண்ணணும். जैसे निराकार बाबा हैं वैसे मैं निराकार बिंदी आत्मा हूँ। எப்படி நிராகாரமான சிவபாபா இருக்கிறாரோ அதே போல் நானும் நிராகாரமான ஒளி வடிவமான ஆத்மா ஆவேன். तो निराकार रूप से शिव बाबा को हर बात में फॉलो करना है। நிராகாரமான ரூபத்தில் சிவ தந்தையை ஒவ்வொரு விஷயத்திலும் பின்பற்ற வேண்டும். और साकार में ब्रह्मा बाप को फॉलो करना है। சாக்காரத்தில் பிரம்மா பாபா என்ன பண்ணாரு? பிரம்மா பாபாவை பின்பற்ற வேண்டும். हमारी दिनचर्या ब्रह्मा बाबा जैसी होनी चाहिए। நம்மளுடைய தினச்சரியா பிரம்மா பாபா போன்று இருக்க வேண்டும். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பிரம்மா பாபா என்ன செஞ்சாரோ அது போல் நான் பின்பற்ற வேண்டும். बेहद की वैराग्य वृत्ति बाबा जैसी होनी चाहिए। எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகிய உள்ளுணர்வு பாபா மாதிரி எனக்கு இருக்க வேண்டும். ट्रस्टी जीवन बाबा समान होना चाहिए। ட்ரஸ்டி வாழ்க்கை கூட பாபாவிற்கு சமமாக எனக்கு இருக்க வேண்டும். और साक्षी अवस्था भी बाबा जैसी चाहिए। மேலும் சாட்சியாக இருந்து பாபா பார்த்துருக்கிறார்ல, அதை பாபா மாதிரி நானும் சாட்சியாக ஒரு பார்வையாளனாக இருந்து நாடகத்தை பார்க்க வேண்டும். तो हर समय हम सो बाप दादा, हम बाप दादा समान हैं। बाबा की ट्रू कॉपी बनना है, जेरोक्स कॉपी बनना है। तो बाबा कहते ये तो मुश्किल नहीं है ने, क्यों? बाकी सब कुछ अपने आप अभी हो रहा है। यज्ञ में इनविटेशन मिल रहा है, धन का सहयोग आ रहा है, बड़े बड़े प्रोग्राम हो रहे हैं, सब कुछ हो गया। मुझे बाप समान बनने का काम मेरे सिवाय कोई कर सकेगा नहीं। இப்போ வந்து யஜ்யம் வந்து நல்ல வளர்ச்சி அடைந்து விட்டது. எல்லா இடத்துலையும் சேவா நடந்துக்கிட்டே இருக்குது, பணமும் வருது, சேவையும் நடக்குது. நம்ம யஜ்யத்தில் எந்த குறையும் இல்லை. ஆனால் பாப் சமான் ஆகிறது நான் தான் செஞ்சு ஆகணும், அது வேறு யாரும் செய்ய முடியாது. நான் வந்து பாப் சமான் ஆகணும். இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, பாப் சமான் ஆகக்கூடிய முயற்சி. அதாவது எப்படி சிவபாபாவை வந்து நிராகார ஸ்வரூபத்தில் ஃபாலோ பண்ணணும், பிரம்மா பாபா என்ன பண்ணார் சாக்கார ஸ்வரூபத்தில் ஃபாலோ பண்ணணும். என்னையை பார்த்தா பாப் தாதா தெரியணும், அந்த அளவிற்கு நான் வந்து ரெண்டு பேரையுமே ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் பாப் சமான் ஆக முடியும். இந்த சமயத்தில் நாம் செய்யக்கூடிய முயற்சி என்னென்னா,
தந்தைக்கு சமமா பாப் சமான் ஆவது தான். ठीक है, बनेंगे? பாப் சமான் ஆகுவீங்களா? கை अगर हम बाप समान बनेंगे तो क्या हो जाएगा? நம்ம எல்லாரும் பாப் சமான் ஆயிட்டா என்ன ஆகும்? ऑटोमेटिक दूसरे भी बनते जाएंगे. உங்களை பார்த்து எல்லாமே மாறிடுவாங்க. बनाने की मेहनत नहीं करनी पड़ेगी. அப்படி ஆகிறதுக்கு முயற்சி பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. तो यही संकल्प करें, विस्तार से सोचे, मैं बाबा समान प्रेम की मूर्ति बनी हूँ. நான் பாபாவுக்கு சமமாக அன்பின் மூர்த்தியாக ஆயிட்டேன்னா நல்ல விஸ்தாரமாக யோசிச்சு பாருங்க. मैं बाबा जैसी क्षमावान हूँ. நான் பாபா மாதிரி மன்னிக்கக்கூடிய குணம் எனக்குள்ளே இருக்கா? मैं संपूर्ण पावन और शांति का अवतार बनी हूँ. நான் சம்பூர்ண தூய்மையாகவும் சாந்தியின் அவதாரமாகவும் ஆகிவிட்டேனா? तो एक एक बात में अपने को बाप दादा को देखना है और कॉपी करते जाना है. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் பாப் தாதாவை பார்க்க வேண்டும், அதை நம்மளுக்குள்ள காப்பி பண்ணணும். ठीक है, சரிங்களா? ओम शांति. ஓம் சாந்தி. இப்போ நம்ம 2 நிமிஷம் யோகா பண்ணுவோம். அதுக்கப்புறமா தீதிஜி திருஷ்டி தருவாங்க, பீனாஸ்டர் வருவாங்க, அவங்க வந்து டோலி வரதான் வந்து கொடுப்பாங்க. அது வரைக்கும் நம்ம 2 மினிட்ஸ் யோகா பண்ணலாம். बाप दादा के तरफ से आर्ट एंड कल्चर विंग के सभी सदस्यों के तरफ से, पूरे यज्ञ के तरफ से बहुत बहुत बधाई हो, बधाई हो, बधाई हो. உங்கள் அனைவருக்கும் பாப் தாதா தரப்புலேருந்து, யஜ்யத்தோட தரப்புலேருந்து, ஆர்ட் அண்ட் கல்ச்சர் விங் இருக்குல்லே அதனுடைய தரப்புலேருந்து உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். हमने प्रोग्राम देखा, व्यवस्था देखी, एडमिनिस्ट्रेशन देखा, बहुत कुछ एकदम परफेक्ट है. நேற்றுக்கு ப்ரோக்ராம் பார்த்தோம், வாணி மஹாலில் நடந்தது. அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணாங்க அப்படின்றத பார்த்தோம். எல்லாமே ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணாங்க நேற்றுக்கு ப்ரோக்ராம். मैं रोजी बहन के बहुत समीप थी और पांडव भवन में जब मैं आती थी ने तो मुझे रोजी बहन के कमरे में ही रखते थे. நான் வந்து ரோசி பெஞ்சுக்கு ரொம்ப சமீபத்தில் இருந்தேன். பாண்டவனில் வரும்பொழுது ரோசி பெஞ்சியோட ரூமில் தான் எனக்கு அகாமடேஷன் வந்து கொடுப்பாங்க. और रोजी बहन के पिताजी नारायण दादा, वो भी बहुत स्नेह से, बहुत प्यार से मिलते थे. चंद्रू भाई सब बहुत प्यार से मिलते थे. ரோசி பெஞ்சியோட அப்பா பேர் நாராயண் தாதா, அவர் ரொம்ப அன்பாக சந்திச்சார். அவங்களோட அண்ணா வந்து தாதா, அவரும் வந்து சந்துருபாயின்னு சொல்லுவாங்க, அவரும் வந்து ரொம்ப நல்ல அன்பாக இருப்பார். तो वो रोजी बहन का जो एडमिनिस्ट्रेशन और जो विशेषताएं मैंने देखी, वो सारी की सारी बीना बहन में ट्रू कॉपी हो गई है. जेरोक्स कॉपी रोजी बहन की. ரோசி பெஞ்சியோட அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியும். அதனுடைய ஜெராக்ஸ் रोजी காப்பியா बहन यज्ञ में बहुत नया नया काम और बहुत विधिवत करती थी. और कोई मुश्किल काम होता था तो दादी उनको बोलती थी, उधर तुम जाओ, बड़े मेले होते ये होते थे तो तैयारी में भेज देते थे. तो ये इतना बड़ा जोन रोजी बहन के बाद इतना मिलजुल करके चलना, ये सचमुच बहुत 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 अप्रिसिएशन के पात्र हैं. இப்போ வந்து ரோசி பெஞ்சி இருக்கும் பொழுது எங்கேயாவது ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா நம்ம பிரகாஷ்மணி தாதி வந்து ரோசி பெஞ்சி அனுப்புவாங்க. பெரிய ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னா ரோசி பெஞ்சி அனுப்புவாங்க. அங்கே போயிட்டு நீங்கள் பெரிய ப்ரோக்ராம் பண்ணணும், மெகா ப்ரோக்ராம்லாம் நடந்தது, அப்போல்லாம் ரோசி பெஞ்சியை தான் பிரகாஷ்மணி தாதியை வந்து அனுப்புவாங்க. அதே மாதிரி ரோசி பெஞ்சி மாதிரி இருந்து எடுத்து சேவா வந்து
இப்போ பீனாஸ்டர் பண்ணுறாங்க. இவ்வளோ பெரிய ஜோனையும் பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி சேவை பண்ணுறது உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயந்தான். और दूसरी बहुत ज़्यादा बहनों से मेरा मिलना हुआ नहीं है, लेकिन मैं समझती हूँ कि जिन्होंने रोज़ी बहन लक्ष्मी बहन की पालना ली होगी उनके अंदर भी वो विशेषताएं जरूर भरी होगी, और जिसी के कारण ये पूरा जोन इतना अच्छी तरह से बढ़ता ही जा रहा है, बढ़ता ही जा रहा है। हम तो दोबारा नवंबर में 250 से ऊपर का ग्रुप लेकर के आ रहे हैं आपके पास। இப்போ வந்து ரோசி பெஞ்சி லக்ஷ்மி பெஞ்சியோட பாலனை வந்து பீனாஸ்டர் மூலம் மட்டும் இல்லை, உங்கள் எல்லார்கிட்டையும் நான் வந்து பார்க்குறேன். அதை மாதிரி எல்லாருமே அவங்களோட பாலனை வாங்கினவங்க அப்படின்னு நல்லா தெரியுது. இப்போ வந்து திரும்பவும் நவம்பர் மந்தில் நான் வந்து ஒரு 250 பேரை அங்கே அகமதாபாத்லேருந்து கூட்டிகிட்டு இங்கே வரப்போகிறேன் பட்டி செய்கிறதுக்காக. 260 से भी ज़्यादा बड़ा ग्रुप अपने रिट्रीट सेंटर में आ रहा है। 260 பேருக்கு மேலே ஒரு பெரிய குரூப்பு சுங்குவாச்சத்திரம் ரிட்ரீட் சென்டருக்கு வந்து பட்டி பண்ண போகிறோம். बट्टी करने लिए பட்டி செய்கிறதுக்காக அங்கேருந்து வரோம், அகமதாபாத்லேருந்து வரப்போகிறோம் நவம்பர். मान न मान मैं तेरा मेहमान। நான் உங்களோட கெஸ்ட். उसके बाद फिर यूथ विंग का DYF का प्रोग्राम रख रहे हैं, फिर आ रहे हैं बड़ा झुंड, इतना वो भी करीब 200-250 का ग्रुप होगा। அடுத்த மாதம் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னா யூத் விங்கோட ப்ரோக்ராம் நடக்க போகுது. அதுக்கும் யூத்தெல்லாம் கூட்டிக்கிட்டு வரப்போகிறோம் அதே ரிட்ரீட் சென்டருக்கு. அதுலேயே 250 பேருக்கு மேலே 300 பேருக்கு வரப்போகிறாங்க. அது அடுத்த ப்ரோக்ராம். 3 ப்ரோக்ராம். तो इतना दूर होते हुए ये हमारा रिट्रीट सेंटर है। அதனால் நான் வந்து இருக்கிறது அகமதாபாத், இருந்தாலும் அது எங்களோட ரிட்ரீட் சென்டர் மாதிரி எனக்கு வந்து தோணுது. நல்லது. இப்போ நம்ம 2 நிமிஷம் யோகா பண்ணலாமா? ஓம் சாந்தி. हमारा सारा जीवन आपने खुशहाल कर दिया, हाँ खुशहाल कर दिया। हो बाबा आपने कमाल कर दिया, हमारे बाबा आपने कमाल कर दिया।